ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் ப்ராசஸ் தான். ஆக்சுவலி எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த வாரம் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ட்டு. பட் ஆனால் எதிர்பாராதே எதிர்பாருங்கள்னு சொல்லும்போது லீஸில் இருக்கிற பவித்ரா, மஞ்சரி, அதுக்கப்புறம் வந்து இது அஃபிஷியல் ஓட்டிங், அன்அஃபிஷியல் ஓட்டிங். ஜாக்லின் கூட அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் கீழே இருக்காங்க அப்படின்னு வச்சு. பட் ஆனால் அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஜாக்லின் ஃபஸ்ட்டில் இருப்பாங்கன்ற மாதிரி நம்மளுக்கே தெரியும். அத்தனை வாரம் அவங்க நாமினேஷன் வந்திருந்தாலும் அவங்களுக்கான ஒரு ஓட்டிங் பேங்க் இருக்க தான் செய்யணும் போது அது வந்துடுவாங்க ஆப்வியஸாக. பட் ஆனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு ஆள். அருண் விஷால் கூட நம்ம லிஸ்ட்டில் வச்சுருந்தோம். ஆனால் அருண் விஷால் அந்த சாஃப்ட் கார்னர்னால மேபி உள்ளே இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு. யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னை தானே டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு செகண்ட் பிளேஸ்லேயும் தேர்ட் பிளேஸ்லேயும் இருந்த ராணவ் வந்து எவிக்ட் ஆகியிருக்காரு. இது வந்து எனக்கு ஃபேரான்னு சொல்ல தெரில. கண்டிப்பாக இது வந்து நான் அன்ஃபேர்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ராணவ் ஒன்றுமே பண்ணலை. அவருக்கான ஓட்டிங் எப்படி வந்துச்சுன்னே தெரியாமல் அவர் ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நேற்று தான் முத்துக்கிட்ட ஏதோ கொஞ்சம் சவுண்டு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி போய் உள்ளே போய் செட்டில் ஆகிட்டாரு. அப்படின்னும் போது அவர் ஒன்றுமே பண்ணலை. உள்ளன்னும் போது சௌந்தர்யாவும் ஸ்டார்டிங் பண்ணலை தான். ஆனால் இப்போ அவங்க நல்லாவே அந்த கேம் புரிஞ்சுக்கிட்டோ இல்லை ஏதோ ஒன்று அந்த கேமில் பண்ணிக்கிட்டோ இருக்காங்கன்னும் போது சௌந்தர்யா கம்பேர் பண்ணும்போது ராணவ் சுத்தமாக ஒன்றுமே பண்ணல. ப்ளஸ் 10 குறைக்கு அந்த கை வேறு அந்த மாதிரி அடிப்பட்டோன்னே சுத்தமாக அவரால் டாஸ்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியலன்னும் போது மேபி டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பில் ராணுவ வச்சுருப்பாங்களோ என்னமோன்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த வாய்ப்போ இல்லை. இதுக்கப்புறம் அவரை உள்ளே வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதும். ப்ளஸ் ஜனங்களோட என்னதான் பிஆர் வச்சுட்டு அவர் வெளில வந்தாலுமே அது ப்ரொடக்டிவ் டீம் வச்சுட்டு உள்ளே வந்திருக்காருன்னா நானும் கூட சொல்லியிருப்பேன், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்தாலுமே என்ன சொல்கிறது, உள்ள ஜனங்களோட ஓட்டு முக்கியம் அப்படிங்கிற இடத்துல இல்லை ஜாக்லினை வெளில அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராணவ் எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ரீசன் போகுது. எப்படி பார்த்தாலும் ராணவ் வந்து டாப் 5ல் வரதுக்கான டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்லாம் இல்லை அப்படின்னும் போது மிட் வீக்கில் அவரை மேபி நெக்ஸ்ட் வீக்கில் அனுப்புவாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். விஷாலே அருணை எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா பணப்பெட்டி எடுக்க தான் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. விஷாலோ இல்லை பவித்ராவோ அந்த பணப்பெட்டி எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி சௌந்தர்யா மூடம் மாறுமா என்னன்னு தெரியல. ஆனால் டாப் 3ல் சௌந்தர்யா வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கணும் போது சௌந்தர்யா அவசரப்பட வேணாம்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் பணப்பெட்டி எடுக்கிறதுக்காகவே விஷாலை உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது, விஷாலையோ பவித்ராவையோ. ஆனால் ராணுவ வெளில அமைச்சது என்ன கேட்டால் அது அன்ஃபேர்லாம் சொல்ல முடியாது. வெளில நெக்ஸ்ட் வீக்கில் போகிறது இந்த வீக்லேயே போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ அன்ஃபேர் எவிக்ஷன்னு நான் சொன்னால் கண்டிப்பாக அந்த கேர்ள்ஸ்லேருந்து யாரையாச்சும் அனுப்புனா மட்டும்தான். அது பவித்ராவாக இருந்தாலும் சரி, ஜாக்லினாக இருந்தாலும் சரி, மஞ்சரியாக இருந்தாலும் சரி, சௌந்தர்யா நாமினேஷன்லேயே இல்லை. ஸோ இந்த 3 கேர்ள்ஸில் யார் அமைச்சாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அன்ஃபேர் எவிக்ஷன். இது ராணுவ வந்து போக வேண்டிய ஆள் தான் அப்படின்னும் போது அவர் வெளில போய் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னொரு எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னும் போது இது சாட்டர்டே நடக்குமா சண்டே நடக்குமா நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கான அப்டேட் நான் கொடுக்கறதுக்காக சொல்கிறேன். எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்னும் போது தன்னை தானே டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு இருக்க ராணுவ வெளில போனார். இது போன சீசனில் யார் போயிருப்பாங்க அப்படின்னு தெரியும். டைட்டில் வின்னர்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார் உள்ள, சரவணன் விக்ரம்னு நினைக்கிறேன். சொல்லிவிட்டு அவரும் வெளில போனது தான் மிச்சம் அப்படின்னும் போது இப்போ அதே மாதிரி தான் ராணுவம் போயிருக்காரு அப்படின்னு தான் நம்மளுக்கு நினைக்க தோணுது. ஸோ ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த எவிக்ஷனை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அன்ஃபேர் எவிக்ஷன்னு வரும்போது அது மஞ்சரி அப்படிங்கிறது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. நான் ஆல்ரெடி அதுக்கான ரீசன்ஸை சொல்லியிருப்பேன். பட் ஆனால் கன்ஃபார்மாக வந்த விஷயத்தில் ராணுவ இப்போதைக்கு போயிருக்காரு. இன்னொன்று யாருங்கிறது இன்னும் தெரியல. ஆல்மோஸ்ட் அது ஓட்டிங்கில், அதாவது ஓட்டிங் இருக்கிற ராணுவே வெளில அமைச்சிட்டாங்க அப்படின்னும் போது இது வந்து எதிர்பாருங்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிது அப்படின்னும் போது மஞ்சரி கோட்டிங் இல்லை தான், பவித்ரா கோட்டிங் இல்லை தான். ஆனால் அருணும் விஷாலும் வெளில அனுப்ப போகிறதில்ல சேனல். அப்போ இன்னொருத்தரை யார் அனுப்புவாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. தெரியல. ஆனால் டிசர்விங் கண்டஸ்டன்ஸாக இருக்குது அவங்க 2 பேரும். மஞ்சரி மேபி பவித்ராவுக்கு இந்த வாரம் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், 0ல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கான பொட்டென்ஷியல் அவங்க நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னும் போது, ஜாக்லினும் அவங்களுக்கான பொட்டென்ஷியல் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது, மஞ்சரியும் செம்ம டஃப் கொடுத்துருக்காங்க. விஷாலுக்கும் அருணுக்கும் அடிப்பட்டது, அதனால் அவங்களுக்கு சாஃப்ட் கார்னர் வருதுன்னா மஞ்சரிக்கும் அந்த இடத்துல அந்த கேம் ஆடும்போது அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்களும் நடந்துச்சு தான். ஆனாலுமே அவங்க அந்த கேம் ஸ்பிரிட்டாக எடுத்துக்கிட்டு வந்து அந்த கையெல்லாம் அவங்களுக்கு வீங்கியிருக்கும், சாமான்லாம் தேய்க்க முடியலன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அன்சீன்லலாம் அதை நான் பார்த்தேன், லைவ்லலாம் பார்த்தேன் அப்படின்னும் போது அவங்க எல்லா டாஸ்க்லையும் அவங்களுக்கான டஃப்பை கொடுத்துருக்காங்க. போது டாப் 5ல் வரதுக்கான எல்லா டிசர்விங்கும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து சேனல் பாலிடிக்ஸ்க்காக இதை பண்ணாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். பட் ஆனால் ராணுவோட எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூ கைஸ்.